இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹெல்ப் டெஸ்க் மாடியூல் பற்றி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஹெல்ப் டெஸ்க் மாடியூல்ல 2-3 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஹெல்ப் டெஸ்க்ல ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு மெயில் ஐடி நம்மளோட கஸ்டமர் கேரோட மெயில் ஐடி இருக்குன்னா ஸோ அவங்க வந்து ஒரு மெயில் கொடுக்கறது மூலியமா நம்ம ஹெல்ப் டெஸ்க்ல ஒரு டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணலாம், அந்த டிக்கெட் புக் பண்ணும்போது அவங்களோட கொரிஸ் வந்து நம்ம என்னன்னு பார்க்க முடியும், அவங்களோட இதை வந்து நம்ம ரிசால்வ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெல்ப் டெஸ்க் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்ப் டெஸ்க் டீம் வந்து பார்த்துக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமர் கேருக்குள்ள போனேன் அப்படின்னா இங்கே இமெயில் அனலைஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம வந்து டிக் கொடுக்கணும். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெல்ப் டெஸ்க் டீமுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இங்கே ஓவர் வியூவில் ஸோ இதை வந்து நான் ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. தென் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம தான் ஒரு கஸ்டமர், நம்ம வந்து ஒரு மெயில் கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து மெயில் அட்ரஸில் டூவில் வந்து அந்த மெயிலை வந்து கொடுத்துட்றேன். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நிமிஷம், சப்ஜெக்ட் வந்து டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். டெஸ்டர் ப்ராடக்ட் ரிலேட்டட் நாட் ஒர்க்கிங் அப்படின்ற மாதிரி சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்டென்ட் வந்து ஹாய் சார், பர்ச்சேஸ் த ப்ராடக்ட். அக்கட் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்து சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அப்போ வந்து ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்ப் டெஸ்க்குள்ளே போய்க்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து 3 ஓப்பனில் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வெளில போயிட்டு மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹெல்ப் டெஸ்க்கில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிக்கெட் வந்து 4 அப்படின்றத காமிக்குது. ஸோ நான் இப்போ வந்து டிக்கெட்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராடக்ட் ரிலேட்டட் நாட் ஒர்க்கிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கா. ஸோ நான் உள்ளே போனேன் அப்படின்னா நான் வந்து சப்ஜெக்டில் கொடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஹெட்டிங் ஆகும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கண்டென்ட் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியூ டிக்கெட்ஸ் இருக்குது, அதோட ஹிஸ்ட்ரி வந்து லோட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கால்ஸை வந்து யாரை ஃபாலோ பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்மின் வந்து அசைன் பண்ணுவாங்க. தென் வந்து இந்த இந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்து அவங்க வந்து பீரியாரிட்டி வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. தென் அதுக்கப்புறம் டேக் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டேக் கொடுத்துக்கலாம். தென் ஃபோன் நம்பர் இருக்குது, கஸ்டமரோட ஃபோன் நம்பர் வச்சுன்னா நம்ம வந்து ஃபோன் நம்பரை வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து அதை ப்ராசஸில் மாற்றி அந்த கொரிஸ் வந்து அவங்க வந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நம்ம ஒரு ஒரு கஸ்டமரை வந்து ஃபாலோ பண்ணும்போது எந்த ஒரு லீட் எந்த ஒரு டிக்கெட்டுமே அவங்களோட கொரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிஸ்ஸே ஆகாது. ஸோ அதுக்குன்னு யூனிக்காக ஒரு நம்பரும் நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். தென் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட மெயில் ஐடிக்குமே ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிக்கெட்டோட நம்பரோட சேர்ந்து அவங்களுக்கு வந்து போயிடும். தென் அதுக்கப்புறம் வியூ டிக்கெட்ஸ் அவங்க பார்த்தாலுமே அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது நமக்கு வந்து இங்கே விசிபிலிட்டி காமிக்கும். இன் ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்ற ஸ்டேஜ் முதற்கொண்டு அவங்களால பார்த்துக்க முடியும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஹெல்ப் டெஸ்கில் வந்து ஓடோவில் வந்து நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.